ஹாய் ஹலோ அனிமே ஃபேன்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் டெர்மினேட்டர் ஜீரோங்கிற அனிமேட்டட் சீரீஸில் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருடம் 2022 டெர்மினேட்டர்கள் மனித குலத்தை அழிக்க ஆரம்பித்து பேக்ரவுண்ட் வாய்ஸோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அக்கா ஒழிஞ்சிருக்காங்க. இவங்க பேர் ஈக்கோ. வெளியே ஒரு டெர்மினேட்டர் என்னாச்சும் மனசுமே இருக்கான கோலானுங்கிற மாதிரி தெரிய வந்துட்டு இருக்கு. அப்போ காப்பாற்றுங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த டெர்மினேட்டர் பக்கத்தில் போய் பார்த்தா ஒருத்தன் மாட்டிக்கிட்டேன் வலையிலங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரனேட் தூக்கி அது மாதிரி போடலான்னு போவான். அதுக்குள்ளேயும் அவனை சாவடிச்சிருது. ஈக்கோக்கா வெளியே வந்து அந்த டெர்மினேட்டர் ஷூட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஓடி போயிடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவான். அதோட கீழே இருக்கிற பெட்ரோல் கேனை பார்ப்பாங்க. அதை ஷூட் பண்ணி பிளாஸ்ட் ஆகவும் ஈக்கோக்கா ஓடி போயிடுவாங்க. அந்த பிளாஸ்ட்டில் அந்த டெர்மினேட்டருக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அந்த டெர்மினேட்டர் விடாமல் நம்ம அக்காவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் சாவடிக்கிறதுக்கு. அதோட ஈக்கோ பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஈக்கோ கயிறை கட்டி குதிச்சிடுவாங்க. அப்பயும் அந்த டெர்மினேட்டர் விடாமல் மிஷின் கன்னில் புல்லட் தீர வரைக்கும் ஷூட் பண்ணோம். முடிஞ்சோடனே தூக்கி போட்டுட்டு பிஸ்டல் எடுத்து ஷூட் பண்ணோம். அப்போ ஈக்கோ பிரிட்ஜில் வச்ச பாமை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த பிளாஸ்ட் அந்த டெர்மினேட்டர் கீழே விழுகுன்னு பார்த்தா நம்ம ஈக்கோவோட சேர்ந்து கயிறில் தொங்க ஆரம்பிச்சிடும். அதோட நம்ம ஈக்கோ ஒரு டிவைஸ் எடுத்து அதோட கண்ணில் சுருகிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிவைஸை எடுத்துருவாங்க. அதோட அந்த ரோபோட் ஆஃப் ஆகி கீழே விழுந்து வந்துடும். அந்த ரோபோட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு பார்த்தா ஆன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பெரிய நியூக்ளியர் பிளாஸ்ட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அங்கேருந்து வர ஃபோர்ஸான காற்றுல அவர் தோல் சதை எல்லாமே பிஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. வருடம் 1997 ஸ்கைநெட் பிறப்பிற்கு முன்பு மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வைஸ் வருது. நியூக்ளியர் பாம்பை வெடிக்கிற மாதிரி பார்த்தோம்ல, அது இவரோட கனவு. அப்புறம் அவர் வெளியே போய் பார்ப்பாரு. அப்போ கென்டோ என்ன பண்ணி வச்சிருக்கங்கிற மாதிரி கேட்பாரு. ஹீரோவுக்கு நட்சத்திரம் பிடிக்குங்கிற மாதிரி சொன்னான். அதனால தான் அவனுக்காக செஞ்ச மிக்குலோ பாருங்கிற மாதிரி சொல்லுவான். அதோட அவர் சொல்லுவார், நான் என்னோடய சின்ன வயசில் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேங்கிற மாதிரி சொல்லுவார். அதோட என்ன இது மைக்ரோவேவை நான் உடச்சி தான் அந்த மாதிரி செஞ்சாங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அதுக்கு கென்டா ஆமாம் ப்ராஜெக்ட் வந்தால் எல்லாத்தையும் உடச்சி செய்ய வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லுவான். அதோட மிக்குல கேட்பார், உன்னோட பிரதர் சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க மாதிரி கேட்கும்போது அப்போ கென்டா சொல்லுவான், அவங்க தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லுவான். அதோட மிசாக்கி எங்கே இருக்குங்கிற மாதிரி தேடிட்டு போவாரா. இவங்க பேர் தான் மிசாக்கி. வீட்டில் பசங்க இருக்காங்களா, அவங்களுக்காக டாய் ஸ்டோருக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஒர்க்கரை கூப்பிட்டுருப்பாங்க. அவன் என்னன்னு கேட்காம இருப்பானா, அவன் பக்கத்தில் போய் தட்டி கூப்பிடுவாங்க. பார்த்தோம்னா ரோபோட்னு பார்த்து பயந்துருவாங்க. அதோட அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற டாயை எடுத்து கொடுத்துருவாங்க. அதோட அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ அவர் கால் வரும், மீட்டிங் அந்த 20 நிமிஷத்தில் வந்துடுங்க சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ மிசாக்கி வருவாங்க. அவர் மிசாக்கிட்டே இந்த மாதிரி நான் மீட்டிங் பண்ணு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அப்போ அவர் டாக்ஸியில் போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த சிட்டியை காட்டுறாங்க. அந்த சிட்டி முழுக்க ரோபோட் மயமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ஜப்பானில் இருக்க டோக்கியோ காட்டுறாங்க. அங்கேயே ரோபோட்ஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த உலகம் முழுக்க ரோபோட்ஸ் மயமாக இருக்குங்கிற மாதிரி காட்டுறாங்க. அடிசியில் ஒரு ரோபோட் ஒரு நாய் வாங்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அந்த நாய் அந்த ரோபோட் சொல்கிற பேச்சு கேட்காம அதோட கையை கடிச்சு வச்சுட்டு ஓடிடுது. அதே நேரத்தில் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அங்கே கார் ஓடிட்டு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதை கூட அந்த ரோபோட் கவனிக்காமல் அந்த நாய் இருக்கான்னு தேடிட்டு இருக்கு. நீங்களும் ஆஃபீஸுக்கு வந்துடுறாரு. வந்து செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறாரு. அப்போ ஒரு லேடி வராங்க. அவங்ககிட்ட நீங்கள் டேட் 29 தானே, நான் செய்ய என்ன சொல்கிறேங்கிற மாதிரி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தானே லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் டேட் 28 ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமான செக்யூரிட்டி தாண்டி உள்ளே போகிறாரு. அப்போ அவர் ஒரு ரூம்குள்ளே போய் குட் மார்னிங் கோகுருங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு அந்த ஏஐயும் வெல்கம் மெக்கலோங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ நீங்கள் எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி அந்த ஏஐ கேட்குது. மேபி இருக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி பயப்படுறீங்கிற மாதிரி அந்த ஏஐ கேட்குது. அப்போ பேக்ரவுண்டில் ஜட்ஜ்மெண்ட் டேங்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்போ அவர் அது நடந்துடக்கூடாது, அந்த விஷயம் நடந்துடக்கூடாது, இத்தனை பட்ட நம்ம கஷ்டம் வீணாயிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த மனிதனத்தை காப்பாற்றுற சக்தி உங்ககிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த ஏஐ மனிதனத்தை காப்பாற்றுற சக்தி என்கிட்ட இருக்காங்கிற மாதிரி நீங்கள் நம்புறீங்களாங்கிற மாதிரி கேட்குது. வருடம் 2022 நிகழ்காலம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. அப்போ ஒருத்தர் பில்டிங்லேருந்து ஸ்னேப்பர் வச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஈக்கோவை பார்த்துட்டு கமாண்டர்கிட்ட போய் ஈக்கோ வந்துட்டாங்கிற மாதிரி சொல்லுங்கிற ஒருத்தர் சொல்லுவான். அந்த ஃபஸ்ட் சீனில் ஈக்கோ அந்த டெர்மினேட்டர் கண்ணில் ஒரு டிவைஸை சொல்லியிருப்பாள். அந்த டிவைஸை தான் இப்போ கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஸ்கைநெட் என்ன திட்டம் போடுது நமக்கு இவ்வளோ தெரியாமல் இருந்துச்சு, இது மூலமாக தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதில் ஒரு டெர்மினேட்டரை ஸ்கைநெட் கடந்த காலத்துக்கு அனுப்புங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்கைநெட்டை காட்டுறாங்க.
அது கடந்த காலத்துக்கு அனுப்புறதுக்காக புது டெர்மினேட்டரை டிசைனிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த புது டெர்மினேட்டருக்கு டார்கெட் யாருன்னு பார்த்தா நம்ம மெக்குலோ தான். அப்படியே அந்த டெர்மினேட்டர் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஈகோ கொள்றதுக்காக ஒரு டெர்மினேட்டர் தேடிக்கிட்டு வர மாதிரி தெரியுது. கம்ப்யூட்டர் முன்னே ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாப்புல இந்தமாதிரி ஸ்கைநெட் டைம் மிஷினோட நம்ம டைம் மிஷினை கனெக்ட் பண்ணியாச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த சீப் வந்து ஈகோ முன்னாடி வந்து நின்று நீ தான் அந்த மாதிரி மிக்குலோவை டைம் ட்ராவல் பண்ணி காப்பாற்ற போகிறங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ மட்டும் அந்த டைம் ட்ராவல் பண்ணி போய் மிக்குலோவை காப்பாற்றினா எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றமே நிகழுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் சரிங்கிற மாதிரி சொல்கிறா. ஈகோ டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் ட்ராவல் மிஷின்குள்ளே போயிடுறா. அப்போ அந்த பில்டிங்குள்ளே டெர்மினேட்டர் வந்து அங்கே இருக்கிற மக்கள் ஒருத்தர் கூட உயிரோட விடாமல் கொலை பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்க்குற மீகோவால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவள் டைம் ட்ராவல் மிஷின்குள்ளே இருக்கா. மீகோ டைம் ட்ராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு வந்துடுறா. அடுத்த சீனில் கென்டாய் ரீகா கிட்ட சொல்கிறான் இது இருக்குது அவ இவங்கிற மாதிரி சொல்கிறான். மிசாக்கி ஹீரோ கூட பேசிக்கிட்டு மீனோட தோலை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தெரியாமல் அவன் கையையும் அறுத்துக்கிறாங்க. கென்டாவும் ரீகாவும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கெண்டா சொல்கிறான் இந்த பூனைக்குள்ளே எந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் பார்க்க போகிறேன் பிரிச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். அவருக்கு ரீகா வேணாங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து கெண்டாவை பிடிக்கிறான். அதோட ரீகா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறா. அதோட ரூம்குள்ளே ரீகா ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு யோசிக்கிறா. ரோபோட் பண்ணி பேக்குள்ளே வச்சுட்டு ஜன்னலே வெளியே எகிரி குதிச்சிடுறா. ரூம்குள்ளே வந்து பார்க்குறாங்க கெண்டாவும் ஹீரோவும். அவளை காணாமனே பயந்துடுறாங்க. ரீகா வச்சிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. நம்ம மால்காம் கோகுரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறான்னா இந்தமாதிரி ஸ்கைநெட் நம்ம ஆன்லைனில் விட்டோம்னா மிகப்பெரிய ஆபத்து நடக்கும் மனுஷங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையும் அதை அழிச்சிடும் அந்த ஸ்கைநெட். அமெரிக்கா ரஷ்யாட்ட இருக்கிற அணு ஆயுதங்களை மனித அழிவுக்கு பயன்படுத்தும். இந்த உலகத்தில் 100க்கு மேலே ஜீவராசிங்க வருது. அதில் ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் தனியான மொழி, அது மட்டும் இல்லாமல் பிரெயின் இருக்குது. அதில் செய்ய முடியாத வேலைன்னு எதுவுமே இல்லை. அவங்க தங்களோட அறிவை பயன்படுத்தி புதிய புதிய பொருட்களை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜியை வளர்க்குறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஏஐ சொல்லுது அது மட்டும் இல்லாமல் போர் ஹியூமன்ஸாகிய நீங்கள் உருவாக்கின முக்கால்வாசி பொருள் போருக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கீங்க, உருவாக்கியிருக்கீங்க. பசங்களாக சேர்ந்து உருவாக்கின சயின்ஸ், அந்த அழகான சயின்ஸை நீங்கள் நியூக்ளியர் வெப்பன் போன்ற அழிவுக்காக பயன்படுத்துனீங்க. இப்போ நீங்கள் சொல்லு இந்த ஹியூமன்ஸை காப்பாற்றலாமாங்கிற மாதிரி அந்த கோகுரோ ஏஐ சொல்லுது. இதை கேட்ட மேக்லமுக்கு ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாரு. மிசாக்கி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த 3 வீட்டில் இருந்த 3 பசங்களை காணோம், கொஞ்சம் சீக்கிரமாக அவங்களை தேடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மீக்லோ காரில் ஏறி போகிறத பைனாகுலர் மூலமாக ஈகோ பார்க்குறாங்க. அதோட அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரக் டிரைவரை அடித்து போட்டு ட்ரக் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கார் பின்னாடியே. ரீகா கைவிடப்பட்ட தடை செய்யப்பட்ட சப்வே ஏரியாக்குள்ளே போகிறா. ரீகா கொஞ்சம் உள்ள தூரம் போன பிறகு அவள் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தோணும். அதோட அவள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பயந்துட்டு அந்த சேர் மாதிரி இருக்கும் அதுக்கு அடியில் போய் ஒழிஞ்சுக்குவா. யாருன்னு பார்த்தா அவளை 2 பிரதர்ஸாக தான் இருக்கும். அவளை தேடிட்டு இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க. லீக்கா கையிலேருந்து அந்த பூனை ஏறி குதிச்சு சப்பைக்குள்ளே ஓடும். அந்த பூனை பின்னாடியே லீக்காவை ஓடுவா. அவளை சேஸ் பண்ணிகிட்டே அவங்களோட பிரதர்ஸும் பின்னாடியே போவாங்க. அடுத்த சீனில் ஒரு டிராஃபிக் ஏரியா மாதிரி கட்டுறாங்க. அங்கே டிராஃபிக்கில் மீக்ரோ கார் மாட்டிக்கிட்ட மாதிரி கட்டுறாங்க. டிராஃபிக்லேயே நானே வண்டி எடுத்து போகும்போது அப்போ இடையில அந்த டெர்மினேட்டில் வந்து அந்த வண்டி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குதுனால அந்த ஆக்சிடெண்ட்டை மெக்குலோ மயிலையில் உயிர் தப்பிச்சிருப்பாரு. அப்போ அந்த டெர்மினேட்டர் அவர் பிடிச்சி சாவடிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அவர் எப்படி இருந்துட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுவார். இருந்தாலும் அந்த டெர்மினேட்டர் விடவே விடாது. அவர் கஷ்டப்பட்டு காலை வச்சு உதச்சி தள்ளி விட்டுருவார். காரை வெட்டி வெளியே வந்துடுவார். இருந்தாலும் அந்த டெர்மினேட்டர் விடாமல் அவர் கொலை பண்ணுறதுக்கு துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அவள் போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ் வந்துட்டு அந்த டெர்மினேட்டர் சொல்லுவாங்க கன் பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஒழுங்கு முறையாக சரண்டர் நினச்சிங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த டெர்மினேட்டர் கேட்காம அந்த 2 போலீஸ்காரங்களையும் கொடூரமாக சாவடிச்சிடும். அப்போ அந்த டெர்மினேட்டர் அந்த போலீஸ்கார்ட்டேருந்து கன் எடுத்து நம்ம மிக்கலோவை கொலை ட்ரை பண்ணும்போது நம்ம ஈகோ டக்கை கொண்டு வந்து அதை மோதி அந்த பாலத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. நம்ம ஈகோவை எப்படி உயிர் தப்பிச்சிருவாங்க. அந்த ரோபோட் புலியை தேடி அந்த சப்ளைக்குள்ளே போயிருப்பாங்களே ஒரு வழியாக அந்த ரோபோட் புலி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ கென்ட்டா அங்கிட்ட இன்னும் ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் திறப்பான். அங்கே 100கணக்கான ரோபோட் நிற்கிது. இந்த இடத்துல பார்ட் 1 வீடியோ வந்து முடியுது. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கேஸ் பாய்.